ஆத்ம வணக்கம். சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னையறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி. ஸ்லோகங்கள். சத்தா ஏறி வரும்போல் மத்தா குறைஞ்சு வரும். கருத்துரை. சத்துவ குணம் நிறையும் பொழுது கர்வம் குறையும். சித்திரம் வடதொருர் மூலே விருத்த சிஷ்ய குரோயுவ குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா. கருத்துரை. ஓர் ஆலமரத்தின் கீழ் இளமை பருவமுடைய குருநாதரும் முதுமையான சீடரும் அமர்ந்துள்ளனர். அந்த குரு மௌன நிலையில் விளக்கம் செய்கிறார். சீடரின் சந்தேகம் முழுவதும் நீங்குகிறது. மனமேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோட்சையோ. கருத்துரை. பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம் மனமே. ஆகவே மோட்சம் வேண்டுவோருக்கு அவரது மனமே காரணகுருவாக இருக்கிறது. அகமேவ விஸ்வதனு நாராயணாய நம. பதவுரை. அகமேவ என்பது தானே, சுவதனு என்பது விஸ்வரூபம், நாராயணன் என்பது நாரம் கூட்டல் அயனன். நாரம் என்பது உயிர்குலம், அயனன் என்பது உள்ளே வசிப்பவன். கருத்துரை. எல்லா உயிரினத்திலும் இயங்கிக் கொண்டு உலகம் முழுவதும் நிறைந்து நிற்கின்ற அந்த விஸ்வரூபன் தான் ஆகும். புருவோர் மத்தியே சிவஸ்தானம். கருத்துரை. இறைவன் நம் புருவ மத்தியில் வீற்றிருக்கின்றான். ஜோதிஷாம் அபிதஜோதிஸ் தமசா பரமுச்சியதே. ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய திருஷ்டிதம். கருத்துரை. பேரொளியான இறைவன் அனைத்து உயிரினங்களின் இருதயத்தில் வீற்றிருக்கிறார். இருளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பேரொளியாக திகழும் இறைவன் ஞானம், நியாயம் மற்றும் அறிவினால் அடையக்கூடியவனுமாக இருக்கிறார். அக்ஷரால் கம் ததோ வாயு வாயோரக்னி ஸ்ததோஜலம் உதகால் பிருத்திவி ஜாதம் பூதானமேவ சம்பவ. கருத்துரை. அக்ஷரம் என்பது அழியா பொருள். அது பரம்பொருளே. அப்பரம்பொருளிலிருந்து சூனியமாக வெட்டவெளியாயிருக்கின்ற ஆகாயமும், அதிலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் உண்டாகின்றன. மானசமடங்கும் போல் மாயையும் இல்ல நுணம். மானசம் அடங்காதே மாயையும் அடங்கிடா. கருத்துரை. அவனவனின் உள்ளே இருக்கின்ற மனம் அடங்கினால் மாயை இல்லை. மனம் அடங்காவிட்டால் மாயையும் அடங்காது. எத்திர குண்டலினி ராம பராசக்தி பிரதிஷ்டித யஸ்மாதியுல் பாத்தியதே வாயு தஸ்மாத் வாகினி பிரவர்த்ததே. கருத்துரை. எங்கு குண்டலினி என்னும் பராசக்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதோ, எங்கே வாயு உற்பத்தி செய்யப்படுகிறதோ, அங்கே அக்னி செயல்படுகிறது. ராகவா பிராணஸ்பந்தமாகுன்னு மானசமென் நாகம பூஷணன் மாறாயுள்ளோரோதீடுன்னு பிராணனே தடஞ்சு கொண்டிடந்ததாயுடுகில் மானசமுபசாந்தமாயி வந்திடம் நுணம். கருத்துரை. ஏ ராகவா, மனம் என்பது உயிரின் துடிப்பு அல்லது அசைவு, அதாவது இயக்கமாகும். பிராணனின் இயக்கத்தை தடுக்கும் பட்சத்தில் மனம் அமைதி அடைகிறது என்பது வேத விற்பன்னர்களின் கருத்து. பெண்ணே, என் சொல்லை நீ நம்பு. நீ பிதாவை, அதாவது இறைவனை வணங்குவது இம்மலையிலும் அல்ல, ஜெருசலேமிலும் அல்ல என்று சொல்லும் நேரம் வருகிறது. இப்பொழுது வந்திருக்கின்றது. அவனை வழிபடுவோர் சத்தியத்திலும் ஆத்மாவிலும் வழிபட வேண்டும். பைபிள். ஆத்மாகி ஆத்மனோ நாத. தனக்கு தான் தானே நாதன், அதாவது இறைவன்.
பகவான் புத்தர். சித்தவித்தை தொடரும். ஆத்ம வணக்கம்.